சின்னதாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மலேசியாவில். நாங்கள் மலேசியாவில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து கார் ட்ராவல் 3 மணி நேரம் வந்து ஆச்சு. நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாந்தானுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே 1 டேக்கு ரூம் வந்து எடுத்து ஸ்டே பண்ணோம். ஸோ இந்திய விலை மதிப்புக்கு 2500 ரூபாய் கிட்ட வந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், எவ்வளோ செலவாச்சு, என்னெல்லாம் ஸ்பாட் வந்து குவாந்தானில் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்னெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் 12 o'clock நமக்கு வந்து ரூமை வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 கிட்ட வந்து ஆகுது. தம்பிக்கு வந்து வயிறு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா வெளியே நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா, குட்டி பையன்றனால அவருக்கு வந்து கொஞ்சம் வயிறு டிஸ்டர்பாக இருக்குது. அவர் வெளி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஸோ நம்ம வந்து ரூமில் தான் வச்சு அவரை எப்படியாவது ஏமாற்றி பாத்ரூம் போக வைக்கணும், எல்லாமே வந்து பண்ணணும். அதனால நாங்கள் வந்து கீயை எங்கள் கையில் தான் வச்சுருக்கோம். 12 o'clock வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட போகலாம். இதுக்கு முந்தின லாகில் நான் ஒரு ஹோட்டல் வந்து காமிச்சிருப்பேன். சேம் அங்கே தான் நாங்கள் வந்து திருப்பி வந்தோம். இங்கே வந்து இந்தியன் சாப்பாடு மாதிரி கிடச்சிருந்தது. டேஸ்ட்டு பட்ஜெட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நான் நாசிலம்மா வந்து வாங்கியிருந்தேன். பொரிச்ச முட்டை, தீமூன், அப்புறம் பச்சரிசியில் அந்த தேங்காய் பால் விட்ட சாதம், நெத்திலி, கச்சாங், அப்புறம் நாசிலம்மா அந்த கிரேவி வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. தோசை, இட்லி, வடை வந்து இருந்தது. வெண்பொங்கல் மட்டும் இங்கே வந்து கிடைக்காது. ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்தது. திருப்பி ரூமுக்கு தான் வந்து வந்துட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? கடந்து 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 போகிறது தான் வாழ்க்கை. இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. அதுக்கு பாய் பாய் சொல்லலாம். ஆனால் நான் இந்த பிட்டு போடக்கூடாதா? வாட்ச் கட்டலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் டெம்பிள் வந்து வந்திருக்கும். இந்த கோவிலில் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ட்ராகனோட டெயில் வந்து அவ்வளோ லென்த்தாக வந்து இருக்கும். ட்ராகன் மாதிரி ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பாங்க. அதோட டெயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது. ஸோ இது டாப்பில் வந்து நம்ம இருக்கோம். இதுக்கு கீழே வரைக்குமே ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து வருது. ரொம்ப லென்த்தான டிராகன் டெயில் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்களில் ஒவ்வொரு கோயிலும் எப்படி ஸ்பெஷலோ அது மாதிரி நிறைய சைனீஸ் டெம்பிள் போயிருக்கோம். ஒவ்வொரு டெம்பிளுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் தான். நிறைய டைம் சைனீஸ் டெம்பிள் போயிருக்கேன். அங்கே நான் கவனிக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சைனீஸ் டெம்பிளில் அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமை, முயல், அதுக்கப்புறம் எலி, டிராகன், ஹார்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காடாக தான் வந்து வழிபடுறாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு குளம் வந்து இருக்குது. அதில் வந்து ஆமைகள் இருக்குது. மீன்கள் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மீன்கள் வந்து நிறையா வந்து இருக்குது. அதுக்குள்ளே காசும் வந்து போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு வேண்டி, அதிர்ஷ்டம் வேண்டி, நல்ல எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிராகன், அப்புறம் வந்து பெரிய ஆமை சிலைகள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஆமை சிலைகளுக்கான அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா செல்வாக்கு வேண்டி, மன நிம்மதி இது வேண்டியும் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு புது வருஷமும் வந்து சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளை வச்சு அதுக்கான ராசி பலன் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ டிராகன் இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் டிராகன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா தொழிலில் முன்னேற்றம், நிறைய ரகசியமாக நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள் வந்து நிறைவேறும். இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கவனிக்க முடியுது. இந்த டைனோசர் டிராகன் மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் வந்து இருந்தது, ஒவ்வொரு சைஸில் வந்து இருந்தது. இதெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் மாதிரி நிறைய பேர் வர்றதுனால சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. குட்டீஸ் வந்து விருப்பமாக இது கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது செய்கிறதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சைனீஸ் இதில் பார்த்தது பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வந்து நிறையா ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு
திரியெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றுறாங்க. ஸோ அது வந்து பார்க்க முடியுது. ஊதுபத்தி ஜாஸ் கேண்டில்ஸ் வந்து ஏற்றுறாங்க. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வந்து நிறையா வந்து கொளுத்துறாங்க சைனீஸ் டெம்பிளில். அதே மாதிரி விளக்குகள் ஏற்றுறதும் வந்து நம்ம பார்க்க முடியுது. புத்தா சிலைகளில் அது பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன காயின் மாதிரி எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல. ஒவ்வொரு டெம்பிளில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லாஃபிங் புத்தா வந்து இங்கே நிறையா வந்து பார்க்க முடியுது. ஆரஞ்சு பழங்கள் வடிவிலான மெழுகுபத்தி அந்த கேண்டில்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். நான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு மெனக்கிடுதல் பண்ணி நானும் கார்த்திக்குமே வந்து அதை ரொம்ப விரும்புவோம். ஸோ மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஃபோட்டோ வந்து எடுத்துப்போம். அப்படி தான் வந்து நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்குறது. ரொம்ப பழமையான பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா மணி அடிக்கிறது. ஸோ ஏதாவது நம்ம வந்து வேண்டிட்டு மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினச்சிட்டு 3 முறை அந்த பெல் வந்து குட் லக் மாதிரியான ஒரு விஷயமா அடிச்சுட்டு போனோன்னா நமக்கு அது நடக்கும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ளவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து 3 தடவை வந்து அந்த பெல்லை வந்து நீங்கள் ரிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ராகனோட டெய்ல் வந்து இதுதான், இது கீழே வரைக்குமே வந்து போகுது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான் வந்து தெரிஞ்சது. ஸோ அவ்வளோ நீல டெய்ல் இந்த டிராகன் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு டெம்பிள். அண்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இது கொஞ்சம் நீளமான ஒரு டெய்ல் உள்ள டிராகன் தான். இப்போ இப்படி ஆவியாக கிளம்பிட்டுருக்கு இல்லையா, இதுவுமே வந்து சைனீஸில் வந்து ஒரு வழக்கமாக வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர், ஜாஸ் பேப்பர், நான் உள்ளே போய் வந்து காட்டுறேன். ஆல்ரெடி நான் அதை ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேப்பரை வந்து இறந்து போனவங்களுக்காக வேண்டி இதை வந்து கொளுத்துவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன இடத்துல, அதாவது இறந்து ஒரு சொர்க்கமோ ஏதோ அவங்க இதில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அங்கே போன இடத்துல அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அங்கே அவங்க வந்து அங்கே போய் அவங்க நிம்மதியாகவும் எல்லாமே பெற்று நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து அந்த பேப்பரை வந்து கொளுத்துறாங்க. ஸோ இறந்தவங்களை நினச்சி சில விஷயங்களை வேண்டி கொளுத்துறாங்க. குறிப்பாக அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கோஸ் பேப்பர்னுவாங்க, ஜாஸ் பேப்பர்ன்றுவாங்க. நிறைய பேர் இருக்குது, நிறைய வழக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு டெம்பிளுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. காமனான ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பழமை வாய்ந்த அந்த பெல்லை வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஸோ 3 முறை வந்து நாங்கள் வந்து அடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அதோட வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு அலை மாதிரி நம்ம அங்கே நிற்கும் போது ஒரு மாதிரி கிர்ன்னு இருந்தது. ஸோ இந்த பெல்லை வந்து நம்ம 3 முறை வந்து அடித்தாச்சு. நம்ம என்ன நினச்சிட்டு ஒரு வேண்டுதல் மாதிரி மனசில் நினச்சிட்டு தான் நாங்கள் அடிச்சிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு அது நிறைவேறுச்சுன்னா கடவுள் வாய்ப்பு கொடுத்தா திருப்பியுமே நம்ம வந்து இங்கே வந்து சந்திக்கலாம். ஸோ ராசி பலன் மாதிரியான விஷயங்கள், நம்பிக்கை நிறையா வந்து இருக்குது. ஸோ ஒரு கார்டு மாதிரி இருக்குது. குளிக்கு போட்டு அந்த கார்டில் ஒரு நம்பர் இருக்கும், எடுத்தோன்னா அதுக்கான ராசி பலன் வந்து இருக்கும் அந்த இயருக்கானது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சைனீஸ் டெம்பிளில் நம்ம வந்து நிறையா பார்க்க முடியும். ஃபைனலி நம்ம வந்து இந்த டெம்பிளில் ரொம்பவே மன திருப்தியாக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே வந்து எங்களுக்கு சைனீஸ் டெம்பிள் வர்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை பழகிட்டோம். இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு காட் அப்படின்னா ஒருத்தர் தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாதை வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ்க்கு வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வரதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து பார்க்க வேண்டியது வந்தது. பார்த்திங்கன்னா நல்ல குட்டீஸ் எல்லாம் ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வயசு பசங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆட்டை போட்டுட்டு இருந்தானுங்க. பொதுவாகவே வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்கள்ல சில பசங்க. அப்படி தான் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பின் தலையில் பாறையில் இடிச்சிட்டான். அப்படியே தலை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு குட்டீஸை வந்து அங்கே விடுறதுக்கே. ஸோ நிறையா பாறையாக குன்றாக இருந்தது. நம்ம வந்து மேலே வேற போயிட்டோமா குளிக்கிறதுக்கு, ஐயோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் கலந்த ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அப்புறம் தூரலும் வர ஆரம்பிச்சுன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கடகடன்னு ஓடி வந்துட்டோம். ஸோ அந்த பையன் தலை உடஞ்சது, அப்படி பொலன்னு ரத்தம். அவன் வந்து டிஸியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டான், தூக்கிட்டு ஓடுனானுங்க. அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது வந்துச்சு. ஸோ இவ்வளோதான். ரொம்ப பெருசாக ஹைட்டில் இருந்தாலும் எந்த சைடு வருதுன்னு தெரியல. பார்க்கலாம். சின்ன கடைகள் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்களாக தெரியுற மாதிரி இருக்குது. பட் போயிட்டே தான் இருக்குது. ஓட மாதிரி கிடையாது, ரிவர் மாதிரி
பயங்கரமாக தண்ணி வருது மேலே இருந்து. மறுபடியும் எனக்கு பயம் காட்ட போகிறாங்களா பார்க்கலாம். குரங்கெல்லாம் காணும், யூஸ்வலாக இருக்கும். லைட்டாக சின்ன மழைனாலே குரங்கு 2 இருக்கும். இன்னைக்கு காணும். ஜெசிதா ஓரம் போகாத, சைடில் போ. என் பொண்ணுக்கு பயம் தான் என்னன்னே தெரில, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறா. பட் என் பையன் தான் என்னை மாதிரி கொஞ்சம் இப்போதைக்கு. அதனால் அவன் தான் இப்போ போகணும் குளிக்கணும்னு இருக்கான். பயப்படுறான். அது வரைக்கும் எனக்கு ஓகே. ஆம்பளை பையன் கொஞ்சம் பயந்துருந்தான், லைட்டாக பயம் இருந்தால் தான் ரொம்ப ஆபத்தான விஷயத்த செய்ய மாட்டான். ஐயோ பிரிட்ஜா, டே நானும் நடக்க மாட்டேன்டா, பயப்படுவேன்டா, நானும் போக மாட்டேன். ஒருமாடி யார் போவா பாருங்களேன். கார்த்திக் என்னை கண்டிப்பாக அதில் இழுத்து விடுவாங்க. 7 பேர் தான் அட் டைமில் போக முடியும்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா கடவுளே. ஆபத்துக்கு எங்கெல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும். மக்கள் அதை தான் விரும்புகிறாங்கன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு இருக்காரு தூரமாக. என் பையன் வேணான்றான் போல. எவ்வளோ ரிங்கெட் போடுவாங்க? எவ்வளோ ரிங்கெட்டு? பார்பிக்யூலாம் செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஐயம்மா நாங்கள் ஆனால் ஆபத்தும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு பையன் மண்டையை உடச்சிட்டு போயிருக்கான். தூக்கிட்டு ஓடுனாங்க. ஒரு டீனேஜ் பாய் தான், பயங்கர பின்மண்டை அடி பாறையில் 2 பொழந்து தூக்கிட்டு ஓடினாங்க. அவன் டிசி ஆகிட்டான், நல்லாவே கண்ணை திறக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டோம். இல்லை கார் வச்சிருக்கோம் நாங்கள் இமீடியட்டாக போயிடணும்னு ஹெல்ப் லைனுக்குலாம் ஃபோன் போட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பாலத்தில் நம்ம போகலாம். இந்த காசு வைக்கிறீங்களா? பார்க்கலாம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னா. ஓகே, எனக்கு பயம் தான், பட் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நல்லா இருக்கு. 7 பேர் அட்ட டைம். யாராவது தெரியாதவங்க வந்துட்டு வந்து என்ன ரிவ்யூ பண்ணலாம். பிபிக்யூ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்குன்னு கலக்கலாம். டென்ட்டாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். இன்னும் வச்சுருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்ரெயினும் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கிளம்புறது நல்லா இருந்தது. ஆமாம், பட் போதும்ண்ணா. நீங்கள் என்ன கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம். நான் உங்களை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி தானே கோவிக்காமல் சொல்லி விட்டேன். அப்புறம் என்ன எனக்கு வாங்கிட்டு ஓடியாட்டிங்களா? ஒவ்வொரு வாட்டியும் இதுவே ஒரு மராண்டி குவாண்டான் இந்த பீச்சு இந்த நாக்கு வந்திருக்கோம். குட்டி பிள்ளைங்களுக்கு மெக்டி மெக்டி வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்கியிருக்கோம். எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அவ்வளோதான், இன்னைக்கு கிளம்புறது தான் வேலை. வீட்டை நோக்கி பயணம் ஆரம்பமாகுது. மெக்டியில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தங்க ஆச்சு? 45. 900 ரூபாய் இந்திய மதிப்புக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் 950 ரூபாய் இந்திய மதிப்புக்கு. காலையில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்ல, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது வந்து எவ்வளோ 30 ரிங்கெட்டா 15. அப்போ நான் 300 ரூபாய் ஆச்சு காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டது. இப்போ 900 ரூபாய் ஆயிருக்குது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக போகிறோம். பாய். இந்த லாக இதோட முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைனா வேறு ஏதாவது எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா 16 ரிங்கெட்டு போகும்போது எடுத்துட்டானுங்க. இல்லை, இப்போ வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன் பாவா. ஆமாம், 16 அப்படின்னா 300 ரூபா, 320 ரூபா எடுத்துருக்காங்க. அப்படியே பயணம் எங்களுக்கு போயிட்டுருக்கு ஜாலியாக. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ மணி வந்து 7:06 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். கரெக்டாக 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். ஏரியாவுக்கு வந்தாச்சு, டின் டவருக்கு வந்தாச்சு, டின் டவர் இருக்க கேளுக்கு வந்தாச்சு.